என் அண்ணனுக்கு என்னால உதவ முடியாது. நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிடப்பட்ட விவகாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நடிகர் பிரபு தரப்பின் வாதம், தன் அண்ணன் பல பேரிடம் கடன் வாங்கியதாகவும் அதற்கு தான் பொறுப்பல்ல என்று கூறியதால் பெரும் பரபரப்பு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகன்கள் தான் ராம்குமார் மற்றும் பிரபு. ராம்குமாரின் மகன் துஷ்யந்த் மற்றும் அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் பட தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் இருந்து 3,75,00,000 மற்றும் அதற்கான வட்டியை திருப்பி செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் சிவாஜி கணேசன் வாழ்ந்த அன்னை இல்லத்தின் ஒரு பகுதியை ஜப்தி செய்து அதன் மூலம் துஷ்யந்த் வாங்கிய கடனை ஈடு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்திருந்தது. சிவாஜி கணேசனின் வீடு ஜப்தி செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவால் தமிழ் சினிமா வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்யும் உத்தரவுக்கு எதிராக நடிகர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அன்னை இல்லத்தை சிவாஜி தன் பெயரில் உயில் எழுதி வைத்திருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு தற்போது விசாரணைக்கும் வந்தது. அப்போது பிரபு தரப்பில் அன்னை இல்லம் தனக்கு சொந்தமானது என்றும் அன்னை இல்லம் மீது எந்த விதத்திலும் எனது அண்ணன் ராம்குமாருக்கோ அவரது வாரிசுகளுக்கோ உரிமை இல்லை என்று கூறியதாக கூறப்படுகிறது. ராம்குமார் பெற்ற 3 கோடி கடனுக்காக எனக்கு சொந்தமான 150 கோடி மதிப்பிலான சொத்து முடக்கப்பட்டிருப்பதாகவும் இதுவரை என் வாழ்நாளில் ஒரு பைசா கூட கடன் வாங்கியதில்லை என்று வாதம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது நீதிபதி, ராம்குமார் உங்கள் சகோதரர் தானே, நீங்கள் அவரது கடனை செலுத்திவிட்டு பின்னர் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாமே என்று கூறியதாகவும் தெரிகிறது. இதற்கு பிரபு தரப்பில் இருந்து இதுபோன்று அவருக்கு உதவி செய்ய முடியாது என்றும் நிறைய பேரிடம் ராம்குமார் கடன் வாங்கியிருப்பதாகவும் அதற்கு தான் எந்த விதத்திலும் பொறுப்பாக முடியாது என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology admissions open.